bloody sweet. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து மணக்குள விநாயகர் கோவில். இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பாண்டிச்சேரியில் இருக்குன்னு. எவ்வளோ விநாயகர் கோவில் இருந்தாலும் நம்மளுக்கு இந்த பாண்டிச்சேரியில் இருக்கிற மணக்குள விநாயகர் ஒரு தனி சிறப்பே இருக்குது. இந்த கோயிலோட விசேஷம் சொல்கிறப்போ உங்களுக்கு தெரியும் நல்லாவே. அதனால் இந்த கோயிலில் வந்து ஒரு வாட்டி நீங்கள் வந்து விநாயகரை தரிசனம் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். கல்யாணம் ஆகாதவங்க வாங்க, விநாயகரை மனசார நினைங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். விநாயகர் ஆசீர்வாதம் கிடைக்க மணக்குள விநாயகர் தேடி வாங்க. மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா அன்னை அரவிந்தோ ஆசிரமம். இங்கே வந்து நீங்கள் ஒரு வாட்டி அந்த ஆசிரமம் உள்ள வந்து அன்னை அரவிந்தோட சமாதிக்கிட்ட நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பாக ஒரு நல்ல பாசிட்டிவ் கிடைக்கும். நீங்கள் உங்களால் முடிஞ்சால் மாதம் ஒரு டைம் இங்கே வந்து நின்று தியானம் பண்ணி பாருங்கள். இல்லை ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பாருங்கள், இன்னும் தியானம் பண்ணி பாருங்கள். அன்னைக்கிட்ட நீங்கள் எவ்வளோக்கு ஒரு ஆசீர்வாதம் வாங்குறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு நம்மளுக்குள்ள ஒரு புது எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசிரமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடற்கரை ஒட்டியே இருக்குது. நம்மளுக்கு அது ரொம்ப ஒரு எனர்ஜிஃபுல் இடம் தான். நீங்கள் சொல்ல போனால் நீங்கள் வாங்க, அன்னையோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். அன்னை ஆசிரமம் இங்கே மட்டும் இல்லாமல் ஆரோவில்லா அங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அதோட உள்நோக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அன்னையோட அருள் கிடைக்கணும்னு நீங்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பாண்டிச்சேரிக்கு வாங்க, வந்தால் கட்டாயமாக அரவிந்த ஆசிரமம் வந்து பாருங்கள். வந்து அவங்களோட வரலாறு கொஞ்சம் தெரிஞ்ச 4 பேருக்கு சொல்லுங்கள். எவ்வளோ பேர் ஒரு நாளைக்கு இங்கே எவ்வளோ பேர் வராங்க தெரியுமா? நிறைய பேர் வராங்க. வந்து பாருங்கள், அன்னையோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். என் சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே.